வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 7ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 321ஆம் ஆண்டில் ரோம பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் ஞாயிற்றுக்கிழமையை ஐரோப்பாவில் விடுமுறை நாளாக அறிவித்தார். 1573ஆம் ஆண்டில் உதுமானிய பேரரசுக்கும் வெனிஸ் குடியரசுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. உதுமானிய வெனிசிய போர் முடிவுக்கு வந்தது. சைப்ரஸ் உதுமானியரின் ஆளுமைக்கு கீழ் வந்தது. 1799ஆம் ஆண்டில் நெப்போலியன் போனாபர்ட் பாலஸ்தீனத்தின் யோப்பா பகுதியை கைப்பற்றினார். நெப்போலியனின் படையினர் 2000 அல்பேனிய கைதிகளை கொலை செய்தனர். 1876ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் கிரஹம் பெல் தொலைபேசிக்கான காப்புரிமம் பெற்றார். 1900 ஆண்டில் கம்பியில்லா சமிக்கைகளை கரைப்பகுதிக்கு அனுப்பிய முதலாவது கப்பலாக ஜெர்மனியின் கைசர் வில்ஹெல்ம் குரோசி சாதனை படைத்தது. 1902ஆம் ஆண்டில் 2ஆம் போயர் போரில் தென்னாப்பிரிக்காவின் போயர்கள் பிரித்தானியர்களுக்கு எதிரான கடைசி சமரில் வெற்றி ஈட்டினர். 1912ஆம் ஆண்டில் தென்முனையை தாம் அடைந்ததாக ருவால் அமுண்ட்சன் அறிவித்தார். 1936ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் லுகார்னோ வெர்சாய் ஒப்பந்த மீறல்களாக ஜெர்மனி ரைன்லாந்து பகுதியை ஆக்கிரமித்தது. 1941ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் U-47 நீர்மூழ்கி அதன் மாலுமிகளுடன் காணாமல் போனது. 1951ஆம் ஆண்டில் ஈரான் பிரதமர் அலி ரஸ்மாரா டெஹ்ரான் பள்ளிவாசல் ஒன்றில் வைத்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளான பெதியான் இஸ்லாம் இயக்கத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1951ஆம் ஆண்டில் கொரிய போரில் கொரியாவில் ஐநா படைகள் சீன படைகளுக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்தனர். 1965ஆம் ஆண்டில் அமெரிக்கா அலபாமா மாநிலத்தில் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட சுமார் 600 மனித உரிமை போராளிகள் மீது மாநில காவல்துறை கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது. 1968ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் அமெரிக்க தென் வியட்நாம் படைகள் மைதோ பகுதியில் இருந்து வியட்கொங் படைகளை வெளியேற்ற போர் நடவடிக்கையை ஆரம்பித்தன. 1971ஆம் ஆண்டில் கிழக்கு பாகிஸ்தான் அரசியல் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் டாக்காவில் நிகழ்த்திய தனது வரலாற்று புகழ்மிக்க உரையில் இந்த முறை போராட்டம் நமது விடுதலைக்கு ஆனது என அறிவித்தார். 1986ஆம் ஆண்டில் சேலஞ்சர் விண்ணோட விபத்தில் பிரிசர்வர் கப்பலின் சுழியோடிகள் சேலஞ்சர் விண்ணோடத்தின் பயணியர் அறையை கண்டுபிடித்தனர். 1987ஆம் ஆண்டில் தைவானிய இராணுவம் லியூ என்ற இடத்தில் 19 வியட்நாமிய ஏதிலிகளை படுகொலை செய்தனர். 1996ஆம் ஆண்டில் பாலஸ்தீனத்தில் முதலாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகள் வாரணாசியில் அடுத்தடுத்து 2 குண்டுகளை வெடிக்க வைத்ததில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 2007ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரபுக்களவையின் உறுப்பினர்கள் 100% தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய ராஜ்யத்தின் மக்களவை வாக்களித்தது. 2007ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் யாகியகர்த்தா விமான நிலையத்தில் தரை இறங்க முயற்சித்த கருடா விமானம்
வயல் ஒன்றில் வீழ்ந்து வெடித்ததில் 49 பேர் உயிர் இழந்தனர். 2009ஆம் ஆண்டில் வட அயர்லாந்தில் குடியரசு இராணுவ போராளிகள் 2 பிரித்தானிய போர் வீரர்களை சுட்டுக் கொன்று மேலும் 2 காயப்படுத்தினர். மேலும் மார்ச் 7ஆம் நாளானது அல்பேனியா நாட்டில் ஆசிரியர் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.